ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அடுத்த வசனம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். யாரை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்? கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 113வது சங்கீத புத்தகம் 113 சங்கீதக்காரன் சொல்கிறான், 6வது வசனம், அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். தேவனே நம்மை தாழ்த்தி இருப்பாரே, ஆனால் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். தேவனே தன்னை தாழ்த்தி இருப்பாரே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை எவ்வளவு அவசியம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் தன்னை தாழ்த்துகிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறது என்று சங்கீதம் 11:4 வாசிக்கலாம். சங்கீதம் 11:4, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அங்கே இருந்து கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். மனைவிக்கு மறைச்சிடலாம், ஊழியக்காரனுக்கு மறைச்சிடலாம், ஆனா கர்த்தருக்கு நம்ம ஒரு நாளும் மறைக்கவே முடியாது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தன்னை தாழ்த்தி அவர் பூமியில் உள்ளவைகளை பார்க்கிறார். அவர் தன்னை தாழ்த்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் தன்னை தாழ்த்துகிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறது. அவர் எல்லாரையும் பார்க்கிறார். அவர் வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், என்னை கண்மணி போல காத்தருளும். மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் கீழ் வருகிறார்கள், உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஈவைகள் நம்மை சோதித்து அறியக்கூடியதாய் இருக்கிறது. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம், சாலமோனுடைய ஜெபம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம், அதில் வாசிக்கலாம் 48, 49, 50. தங்களை சிறைபிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பினால். சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டு விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பினால் நீர் என்ன செய்வீர்? அடுத்து வாசிக்கலாம்.
தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் எருசலேம் நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் எருசலேமிலே நான் கட்டின ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளைகளை மீறி அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அவர்களை சிறைபிடித்து கொண்டு போன தேசத்தார் ராஜாக்கள் அவங்களை திரும்பவும் எருசலேமுக்கே அனுப்பி வைக்கும்படி அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே நீர் இரக்கம் செய்வீராக. தங்கள் முழு இருதயத்தோடும் தங்களுடைய முழு ஆத்மாவோடும் இடத்தில் திரும்பினால். இப்ப எங்க இருக்காங்க? சிறைபிடித்து கொண்டு போன தேசத்திலே இருக்கிறாங்க. சிதறடிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். சாலமோன் எருசலேமிலே ஆலயத்தை கட்டி ஜெபம் பண்றார். அவங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இடத்தில் திரும்பினால் நீர் என்ன செய்யணும்னா அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்க சிறைபிடித்து கொண்டு போன ராஜாக்கள் அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படி நீர் செய்யணும். நீங்க எந்த காரியத்தில் கைதியா இருக்கிறீங்க? எந்த காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறீங்க? பவுலும் சீலாமும் தொழுவ மரத்திலே சிறைச்சாலையிலே கட்டி வைக்கப்பட்டிருந்தாங்க. நடு ராத்திரியிலே அவர்கள் பாடி துதி செய்த பொழுது கட்டுக்கள் எல்லாம் உடைந்து போனது. சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. காவல் அதிகாரி தன்னுடைய பட்டையை எடுத்து தங்களை மாய்த்து கொள்ள நினைத்த பொழுது பவுல் அவர்களை நோக்கி உங்களை மாய்த்து கொள்ள வேண்டாம், நாங்கள் எங்கேயும் தப்பி ஓடவில்லை, இங்கேதான் இருக்கிறோம். ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எதுல நீங்க கைதியா இருக்கீங்க? அவர் கையையும் காலையும் கட்டாங்க, வாயை கட்ட முடிஞ்சுச்சா? சிலருக்கு வாய் கட்டப்பட்டு இருக்கிறது. ஏசாயா பரலோக காட்சியை பார்க்கிறாரு. ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. தேவதூதனுக்கு 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் கண்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த காட்சியை ஏசாயாவுக்கு கர்த்தர் காண்பித்த பொழுது, ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். பரலோகத்திலிருந்து தேவதூதன் ஒரு குரட்டாலே ஒரு அக்கினி தள்ளலை எடுத்து வந்து ஏசாயாவின் நாவை தொட்டான். பரிசுத்தமான மனிதன் ஏசாயா, ஆனால் அவன் வசிப்பதோ அசுத்த உதடுகள் உள்ள பூமியிலே வசிக்கிறான். அவன் காண்கிற காட்சியோ பரலோக காட்சியாய் இருக்கிறது. அநேகருடைய வாய் சுடப்படணும். இன்னும் கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வாயை சுட வேண்டியிருக்கு. புரணி பேசுறது, நீங்கள் வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், நலமானதையும் பேசாதிருக்கிறேன். இது எதுக்கு வம்பு? தாவீது சொல்கிறார், என் நாவானது நாள் முழுவதும் அவருடைய துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். என்ன அருமையான நாவு! எத்தனை வேலை இருக்கும் அவருக்கு. ஒரு ராஜாவா இருக்கிறார் சமஸ்த இஸ்ரவேலுக்கு. அவர் சொல்றாரு, என் நாவானது நாள் முழுவதும் உம்மை துதித்து கொண்டிருக்கும். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? துதிக்கிறீங்களா? கர்த்தரை பாடுறீங்களா?
தேவன் எவ்வளவு நல்லவர். இந்த ஏப்ரல்ல முடிக்க போறோம் அல்லவா, 2025 பார்ப்போம் நம்ம நினைக்கவே இல்லை. கர்த்தர் 2025 காண செய்து சுகபத்திரமாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் செய்த அதிசயமான கிரியைகளை சொல்லி முடியாது. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை சொல்லி முடியாது. யோனாவின் புத்தகத்துக்கு நேராய் கடந்து வரலாம். யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில், யோனா சொல்றார், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. 3 நாள் யோனா அந்த திமிங்கலம் மீன் பாசிங் இருந்துச்சு. இரவு பகல் 3 days, 3 நாட்கள் யோனா மீனின் வயிற்றிலே இருக்கிறார். அப்ப மீன் எதையும் சாப்பிட்டிருக்க கூடாதுல்ல. இந்த யோனாவுக்காக அது பட்டினி கிடக்கு, இந்த யோனாவும் பட்டினி கிடக்கான். இவனும் பாஸ்ட் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றான். யோனா 1:17, யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இவனை கர்த்தர் நினிவேக்கு போக சொன்னார். நினிவேயினுடைய பாவம் தேவனுடைய சந்நிதியில போய் எட்டியது. இவன் நினிவேக்கு போகணும் போனான். தர்சீசுக்கு போகிற கப்பலை பார்த்ததும் அதுக்கு டிக்கெட் வாங்கி ஏறிட்டான். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீ போனேன்னா உன் வாழ்க்கையில புயல் அடிக்கும். தேவ சித்தம் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சேன்னா உன் வாழ்க்கையில புயல் அடிக்கும். இங்க பயங்கர சூறாவளி காற்று அடிக்கிறது. யோனா பயணம் பண்ற பயணிகள் யாரு எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் கதி கலங்கி இருக்கிறாங்க. ஏன்? கப்பல் மூழ்க போகிறது. எல்லாருடைய பேரையும் சீட்டு போட்டு குலுக்கி பார்ப்போம், எவன் பேர்ல விழுகுதுன்னு பார்ப்போம். எல்லார் பேரையும் எழுதி போட்டா யோனாவின் பேர் விழுகுது. இவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி தூக்கி கடல்ல போட்டாங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இரவு பகல் 3 நாள் இருந்தான். இப்ப கப்பல் அமைதி ஆயிடுச்சு, புயல் நின்று போச்சு. நான் உன்னை நினிவேக்கு தானே போக சொன்னேன், உன்னை யார் தர்சீசுக்கு போக சொன்னேன்? நினிவே ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தொந்தரவு செய்தார்கள். இவங்க ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு இந்த யோனா விரும்பலாம். நான் சொன்னது எந்த இடம்? நினிவேக்கு தானே போக சொன்னேன். ஒன்ன
நானே மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறேனே, நீயே மன்னிக்க கூடாது. அவங்க ராஜா முதல் கொண்டு குடிமகன் வரையும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. செய்த பாவங்களை அறிக்கை செய்தாங்க. தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். நினிவே பாதுகாக்கப்பட்டது. இப்பொழுது நினிவேல போய் பிரசங்கம் பண்றான் யோனா. யோனாவினுடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்ட ராஜா முதல் குடிமகன் வரை ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தார். நம்ம எங்க போனாலும் ஆண்டவர் பிடிச்சிருவார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க என்ன செய்து உலாவி கொண்டிருக்கிறது. எங்கேயும் ஓட முடியாது. ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவா எங்கேயும் போக முடியாது. அவர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டார். இரவு பகல் 3 நாள் மீனு வயிற்றுல இருந்தான் யோனா. ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் கர்த்தர் சொல்கிறார் 20வது வசனம். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. இங்கே இருக்கிறாரா? உங்களுடைய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறாரா? இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி ஆரவாரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 9க்கு நேரா கடந்து வாங்க. தாவீது சொல்றார் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்தினார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆதியாகமம் 2:18 மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை அவருக்கு உண்டாக்கினார். ஆதாமை மண்ணினால் சிருஷ்டித்தார். அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி விலா எலும்பை எடுத்து மனுஷியாகி ஏவாளை சிருஷ்டித்தார். அனாதியாய் என் தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். நியாய தீர்ப்புக்கு தம்முடைய சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தினார். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். பெயர் எழுதப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யம் செல்வார்கள். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இல்லாதவர்கள் நரக ஆக்கினைக்கு தள்ளப்படுவார்கள். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பாடலாமா? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. சந்தோஷம்.
பரலோகத்தில் எனது பெயர், பரலோகத்தில் என் வாழ்வில் இயேசுவுக்காய் என் வாழ்வில் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் தேவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல் வெற்றி கொண்டேன், ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன். ஒரு புதையல் வெற்றி கொண்டேன். பெற்று கொண்டேன். ஒரு பொக்கிஷம் இயேசுதான், ரட்சகர், இயேசுதான், என் ராஜா, இயேசுதான், என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு 99வது வயதிலே தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். ஆதியாகமம் 17:1, ஆதியாகமம் 17:1, 15:1, 17:1 வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சர்வ வல்லவர் சொல்றவங்க கை தட்டுங்க. சர்வ வல்லவர் சொல்றவங்க கை தட்டுங்க. சர்வ வல்லவர். தொண்ணூத்தொன்பது வயசு கிழவனுக்கு என் தேவன் குழந்தை கொடுத்திருப்பாருன்னா, ஆபிரகாமுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிடுச்சு, அவங்களுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்திருப்பாருன்னா, உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். என் தேவன் சர்வ வல்லவர் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அறிக்கை பண்ணீங்கன்னா, நிச்சயமாய் நீங்கள் கர்ப்பம் தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் பாடலாம். சர்வ வல்லவர். கைதட்டி ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் சந்தோஷமும் என் உள்ளத்தில் பாவமெல்லாம் கைகள் எல்லாம் பாவமெல்லாம் கைகள் எல்லாம் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நாம நடக்கிற நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்திருக்கிறார்.
அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எல்லாத்துக்கும் மறைச்சிடலாம், ஏசப்பாவுக்கு மறைக்கவே முடியாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏன்? கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எனக்கு தீமை செய்கிறாங்களே, யோசேப்புக்கும் சகோதரர்கள் தீமை செஞ்சாங்க. விஷப்பூச்சி நிறைந்த குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேல் வியாபாரிகள் இடத்துல விற்று போட்டாங்க. அவங்க எகிப்துக்கு கொண்டு போனப்போ பார்வோன் யோசேப்பை அடிமையாக விலைக்கு வாங்கினான். செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க யோசேப்பை. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி கர்த்தர் அருள் புரிந்தார். உன்னுடைய நீதியை பட்டப்பகல் சூரியனை போல கர்த்தர் விளங்க பண்ணுவார். யோசேப்பினுடைய நீதியை கர்த்தர் பட்டப்பகல் சூரியனை போல விளங்க பண்ணினார். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம். அதில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்கள். துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடு. அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். இப்ப டிஎம்கேக்கு பயம் தொத்திக்கிடுச்சு. ஏன்? விஜய்ன்ற ஒரு நடிகன் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டான். ஸ்டாலினுக்கு நைட்டு நிம்மதியா தூக்கம் வராது. நிம்மதியா சாப்பிடவும் முடியாது, எந்திக்கவும் முடியாது. ஆட்சி பாரம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா என் தேவன் என்றென்றைக்கும் அரசாளுவா. அவர் தான் என்னைக்கு ராஜா. என் தேவன் தான் என்னைக்கு ராஜா. நான் யாரு? அவருடைய அடிமை. அவரை சேவிக்கும்படி தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். மரியாள் அன்னை துதிக்கிறாங்க. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை ஏற்படுத்தினார். சவுலை கர்த்தர் ரிஜெக்ட், புறக்கணித்து ஆடுகளுக்கு பின்னாடி மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக கர்த்தர் உயர்த்தினார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஏழ்மையாய் இருக்கலாம். உன்னுடைய வீடு சின்ன வீடாக இருக்கலாம். கவலைப்படாதே. சங்கீதம் 118:5 சொல்கிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருஷம் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து பாலும் தேனும் என்று கானான் என்ற விசாலமான தேசத்தை என் தேவன் கட்டளையிட்டிருப்பாரே. ஆனால் உனக்கும் நெருக்கடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. கைகளை தட்டி ரிசீவ், கைகளை தட்டி ரிசீவ்.
கைகளை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 57வது அதிகாரம் கர்த்தர் சொல்கிறார். 15வது வசனத்தை வாசிக்கலாம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய, பரிசுத்தல் என்ற நாமம் உள்ளவருமாகிய, மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். எங்க வாசம் பண்றவரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் யாருக்கு நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் சொல்லுங்க? நொறுங்கினவர்களே இருக்குது. நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவே. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற கர்த்தர் எங்க வாசம் பண்றாரா? நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறே. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர் அவர் யாருக்கிட்ட வாசம் பண்றார்னா பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில், நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். தாழ்மை உள்ளவர்களிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். சங்கீதம் 51:17 சங்கீத புஸ்தகம் தாவீதாசன் சொல்றார். 51:17 தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அன்னாள் ஆலயத்தில் போய் விசனப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாள். ஏலி சந்தேகப்பட்டு மதுபானம் அருந்தி வந்து ஆலயத்திலே வந்து இவள் இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டான். ஏலியின் இடத்திலே சொன்னாள், நான் என்னுடைய கிளேசங்கள் என்னுடைய வேதனைகள் உமக்கு தெரியாது. நான் அநேக ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவனாய் இருக்கிறேன். கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு செய்வார் என்று ஏலி ஆசீர்வதித்தான். அதற்கப்புறம் அன்னாள் துக்கத்தோடு இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்திலே கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று கர்த்தர் பெயரிட்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூருகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என் பகைஞரின் மேல் என் வாய் திறக்கும். இதுவரைக்கும் உன் வாய் அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஏனென்றால் நீ குழந்தை பாக்கியம் இல்லாதவளாய் இருக்கலாம்.
அன்னாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவளாய்த்தான் இருந்தாள். ஆனால் வருஷம் சீலோவில் இருக்கிற ஆலயத்துக்கு வருவா, அவ பாட்டுக்கு பலி செலுத்துவா, புருஷனோட கடந்து போயிடுவா. ஒரு வருஷம் அவளால் தாங்க முடியாத வேதனை. பெனினால் சக்காலத்தி அவளை தினமும் நிந்திக்கிறா, மலடி மலடின்னு சொல்லி. அவள் ஆலயத்துக்கு போனால் முழங்கால் படியிட்டாள், கர்த்தாவே அடியாளின் கண்ணோக்கி பார்த்து அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு கொடுப்பேன். 7 வயது நிரம்பிய சாமுவேலை அன்னாள் சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் ஏலியின் வசமாய் ஒப்புவித்தாள். ஆலயத்தில் உங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா சந்தோஷம். ஆலயத்தில் உங்க பிள்ளைங்க வேலை செய்யறாங்கன்னா சந்தோஷம். உங்க பிள்ளைங்க பெரிய தீர்க்கதரிசியா மாற வேணாமா? பெரிய பெரிய வேலைக்கு, பெரிய பெரிய ஜாபுக்கு நீங்க உங்க பிள்ளைங்கெல்லாம் போக வேணாமா? சிலர் ஏன்டா இவ்வளவு நேரம் சர்ச்சிலே இருக்க, உன் பிள்ளை சாமுவேலா வரணும்னு நினைக்கிறியா இல்லையா? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். 2வது தலைவனாக மாறினார். 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக கர்த்தர் மாற்றினார். ஆலயத்தில் இருக்கிறது ஆசீர்வாதம் தானே? சொல்லுங்க, ஆலயத்தில் இருக்கிறது ஆசீர்வாதமா இல்லையா? பிரைஸ் காட். அநேகருக்கு சத்தமே வரல. என்ன பாஸ், என்ன ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து விட்டா அனுப்பலாம். சிலர் மனசுக்குள்ள சொல்றீங்க, கர்த்தர் சொல்றாரு என்கிட்ட. சிலர் சொல்றாங்க, பாஸ் 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா அனுப்பலாம்யா, அவர் சும்மா அவர் எல்லாம் வேலை வாங்கிட்டு அனுப்பி விட்டாருன்னா எப்படி செய்யறது அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. ஆலயத்துக்கு நம்ம செய்யாம அப்புறம் யார் செய்வா? நம்முடைய ஆலயத்துக்கு நம்ம செய்யாம யார் செய்வா? சங்கீதம் 34:18 வாசிங்க. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். க்ளோஸ், கம் க்ளோஸ். இயேசுவை நெருங்கி வாருங்கள். நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அன்னால் நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? உன் இருதய பாரத்தோடு நீ வந்திருக்கிறாயா? அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறாயா? கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு மேல் கர்த்தர் சமீபமாய். 2 கரங்களை பற்றி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் 2 கரங்களை பற்றி கர்த்தரை சோத்திரம். எல்லாம் 2 கைகளை பேத்து, எல்லாம் 2 கரங்களை பேத்து கர்த்தரை சோத்திரம். எல்லாரும் நல்லா பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா 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 கர்த்தரை சோத்திரம் பண்ணலாம். நல்லா சத்தமா கர்த்தரை சோத்திரம் பண்ணலாம். நல்லா சத்தமா சத்தமா. சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். 2வது குறிப்பு 7வது வசனம். சங்கீதம் 138:7 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கையை தட்டி ஒரு ஆரவாரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி ஆரவாரம். நல்ல கையை தட்டி ஆரவாரம். Praise the Lord, praise the Lord,
Praise the Lord. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மருத்துவருடைய ரிப்போர்ட் அறிக்கை, நீ சத்து விடுவேன் சொல்லி மரணம் அடைந்து விடுவாய் என்று வந்திருக்கலாம். தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தது போல உன் வாழ்க்கையில கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீது சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டேன், அவரோ என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். உன் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலத்திலே உன்னை ஏற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நியூ ஸ்ட்ரென்த், புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் விலைப்படையார். கழுகு உயர பருந்து மேலே போய் உன்னதத்தில் போய் மலை சிகரத்தில் அமர்ந்து தன்னுடைய பழைய ரெக்கைகள் எல்லாம் கீழே விழுந்துட்டு புதிய ரெக்க பிறக்கும், புதிய பலனோடு கடந்து வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு புதிய பலனை நான் கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய பலன், கர்த்தருக்கு காத்திருக்க புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். நடந்தாலும் சோர்வடையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். சங்கீதம் 41 சங்கீதம் 41:1-2 வசனங்களை வாசிக்கலாம். தாவீது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். போதும், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். யாரை தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பார் சொல்லுங்க? யாரை தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பார்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஒரு அனாதை பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் சாப்பிட்டது உண்டானால் யோபு சொல்றார். விதவைகளின் கண்களை பூத்து போக பண்ணினது உண்ணானால் என்று யோபு சொல்றார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க, அதுல தெரிஞ்சு கொள்வீங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் இல்லை, உபாகமம் 24வது அதிகாரம். 24வது அதிகாரம் 19 21 வரை வாசிக்கலாம். மோசே சொல்றாரு, நீ உன் பயிரை அறுக்கையில், நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால், அரிக்கட்டை மறதியாய் வைத்துட்டேனா அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். பாத்தீங்களா? நீ பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறந்துட்டு வந்துட்டேனா அதை எடுக்க திரும்ப போக வேண்டாம். அடுத்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும், அதை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. அரிக்கட்டை அறுக்கிற, விதைக்கிற, அப்புறம் முளைக்குது, அறுவடை நேரத்தில் அறுவடை செய்ய போற, அரிக்கட்டை உன்னை மறந்துட்டு வந்துடுற. கர்த்தர் சொல்றாரு, திரும்பி போய் அதை எடுக்காத, பரதேசிக்கும் விதவைக்கும் விற்று. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை. யோபு ரெட்டிப்பான நன்மையை நீங்க சொல்லுங்க, பெற்றுக்கொண்டாரா இல்லையா? பாடலாமா? ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, முன் மாறி மேல் பின் மாறி மலையே உன்னதத்தில் இருந்து வந்திறங்குது,
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான நன்மைகள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பொன்மாரி மேல் உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பொன்மாரி மேல் உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நான் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நான் பெற்றிட. சால்வைதனை எலிசா அடைந்தார்போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசா அடைந்தார்போல் சோர்வின்றி பலன் என்றும் நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பொன்மாரி மேல் மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பொன்மாரி மேல் மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. கிருபையின் மேல் கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. கிருபையின் மேல் கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. ஸ்ரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். ஸ்ரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பொன்மாரி மேல் பொன்மாரி மேல் மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பொன்மாரி மேல் மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. உபாகமம் 6 11-14 மோசே சொல்றாரு. வாசிக்கலாம். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் கானான் தேசத்தை கர்த்தர் கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா. நீ நிரம்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். எல்லாரும் துண்டம் காணும் துணியும் காட்டணும் 7 ஜாதியும் ஓடிட்டான் வீட்டை விட்டுட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டாத வீட்டில் குடியிருக்கிறாங்க. கானானை வேவுவாக்கு வந்த 12 கோத்திர பிதாக்கள் 12 பிரபுக்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பிரபை தேர்ந்தெடுத்து மோசே கானானை வேவுவாக்கு அனுப்புறான். திராட்சை தோட்டத்தை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற நம்ம திராட்சை கண்ணு அம்பிட்டு தான் இருக்கு. இந்த திராட்சை பழத்தை நான் சொல்லல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திராட்சை பழமும் இவ்வளோ பெருசு இருக்கும். அப்படி சாப்பிட்டு நீ என்ன செய்ய போற? திருப்தியா இருக்கும்போது நீ என்ன செய்யணும்? நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாகும். தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். அவருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அவருடைய நாமத்தை கொண்டு மட்டும்தான் என்ன செய்யணும்? ஆணையிடணும். அடுத்த வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு, உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு, உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு, பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. அந்நிய தேவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு மோசே மூலமா? நீ போற கானான் தேசத்துல கானானிய தெய்வங்களை வழிபடுவாங்க. அதை நீ என்ன செய்யக்கூடாது? வழிபடக்கூடாது. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகளில் ஒன்று, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. விக்கிரக ஆராதனை தேவன் அருவருக்கிற ஒன்று. ஏசாயாவில் வாசிக்க, என் துதியை வேற ஒருவனுக்கும் என் மகிமை வேறு விக்கிரகங்களுக்கு கொடுக்கறதில்லை. ஏசாயா 41 48 எத்தனாவது வசனம்? 42:8 வாசிக்கலாம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும், என் மகிமை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் துதியை வேறு விக்கிரகங்களுக்கு கொடேன். 2 கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. 2 கையை வைத்து, நல்ல 2 கையை வைத்து சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தமா, 2 கையை வைத்து நல்ல சத்தமா கர்த்தரை துதிங்க. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22:9, நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். தன்னுடைய ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். தரித்திரனுக்கு யாரெல்லாம் கொடுக்கிறானோ அவன் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பான். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், ஏனென்றால் அவன் ஏழைகள் தரித்திரனுக்கு கொடுக்கிறான், தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். சங்கீதம் 138:8 நான் முடிக்க போறேன். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கரத்தின் கிரியைகளை நான் சொல்லுங்க திரும்ப. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. எத்தனை பேர் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி ஒரு ஆரவாரம் பண்ணுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் நீங்க சொல்லிட்டு கர்த்தர்ட்ட கேட்காம எதையும் செய்யாதீங்க. ஆலோசனை கேட்காம, கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்காம எதையும் செய்யாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தார். ரெட்டிப்பான நன்மையோடு நீங்கள் கடந்து போக போறீங்க. பிரைஸ் காட். புறப்பட்டு போகிற பொழுது ரெட்டிப்பான நன்மையோடு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
அடைந்தான் சோர்வின்றி என்றும் நாடுவோம் வந்திட இயேசு வாக்களித்தாரே பொன்மாரி மேல் வந்திறங்குதே பொன்மாரி மேல் பொழிந்திடும் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை ஆமென் இன்றே இப்போ இன்றே right now மாம்சமான யாவரிலும் ஆவி மாம்சமான யாவரிலும் ஆவியை முற்றுவேன் என்று முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசி முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசி ஒளிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை அக்கினி வல்லமை உண்டு இயேசுவே ஆவில நிரம்பி ஆட்டுக்குட்டியின் அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ நம்மை கர்த்தர் செய்த நன்றி நம்மை மறவார் என்னையே துதிக்க வந்து நல்ல கையை தட்டி ஆவில நரம்புங்க நல்ல கையை தட்டி ஆவில நரம்புங்க ஓ ராபாஷியா கரபலா சந்தனா பௌஷியா ஓரியா கரபலா ரிபாதனா ரிபானா ஷபனா ரபதுனியா கனா ரபனா ஷபனா ரியாந்தனா ரிபானா ரிகதலா ரபதனா சங்கனா ரபதுனியா ஓ பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya பிள்ளைகளை ஆசீர்வதியோ உம்முடைய சிரசின் ஆசீர்வாதம் உம்முடைய பரலோக ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய சிரசில் தங்குவதாக பரலோக ஆசீர்வாதம் சிரசில் தங்குவதாக ஓ பாவர் 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 ஹalleluya 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 ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றி அப்பா. இந்த சங்கீதம் 138 மூலம் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசு. வீட்டில் போய் தியானிக்கணும். இன்னும் கூடுதலான அனுபவத்துக்குள்ளே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கவலைப்படாதீங்க. உங்களுடைய காரியங்களை கர்த்தருடைய கருத்தில் கொடுத்துட்டு அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறபடி பிள்ளைங்களும் தரித்திரர்களுக்கு கொடுக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். நாங்களும் ஏழைகளை மறவாதபடி தரித்திரர்களுக்கு எங்களுடைய ஆகாரத்திலிருந்து எடுத்து கொடுக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்வீரார். கேட்ட சத்தியத்தை வீட்டில் போய் தியானிக்க கூடுதலான அனுபவத்துக்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். இந்த மாதத்தை முடிக்க கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருகிற மே மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் உதவி செய்வீரார். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த கவரை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள்.